வணக்கம் மேம். வணக்கம். ரிட்டயர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு நம்ம பேசினாலே நிறைய பேர் உங்களோட ஏஜ் பொறுத்து நீங்க இந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஸ்மால் கேப் போயிடுங்க, லாங் டேர்ம் இருக்கிறதுனால நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா என்னால ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இல்ல அப்படியே இன்வெஸ்ட் பண்ணாலும் ரொம்ப சேஃபான சைட்ல தான் எனக்கு மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஸோ அதுக்கான கவர்மெண்டா சஜஸ்ட் பண்ற ஒரு திட்டம் தான் என்பிஎஸ். என்பிஎஸ்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ என்பிஎஸ் வந்து நம்ம இந்தியா மாதிரி டெவலப்பிங் நேஷனுக்கு ஒரு பூனான ஸ்கீம்னு சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேருக்கு இப்போ இந்தியா வந்து டெவலப்பிங் நேஷன்னால நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஜாப் கிரியேஷன் கவர்மெண்ட்லயும் எவ்வளோ ஜாப்ஸ்ன்னு இருக்கும். ஸோ பென்ஷன் கிரியேட்டிங் ஜாப்ஸ் எல்லாமே பென்ஷன் கிரியேட்டிங் ஜாப்ஸ்க்கே போகணும்னா முடியாது. ஸோ லாட் ஆஃப் புது ஜாப்ஸ் வருது, ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, அப்புறம் கார்பரேட் ஜாப்ஸ், அந்த மாதிரி நிறைய பிரைவேட் செக்டர் ஜாப்ஸ் வந்திருக்கு இப்போ. ஸோ அவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஸ்கீம் தான் என்பிஎஸ். இந்த என்பிஎஸ் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2004 ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே ஓப்பன் பண்ண ஸ்கீம். ஸோ ஒரு 4-5 years அந்த கவர்மெண்ட் ஸ்கீம், அந்த ஸ்கீம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு கவர்மெண்ட் வந்து 2009 மாதிரி இட் ஓப்பன் அப் டு எவ்ரிபடி, எல்லாருக்கும் யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கொண்டு வந்தாங்க. அண்ட் 2011 கார்பரேட்க்கும் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது கார்பரேட் எம்ப்ளாயி வந்து எம்ப்ளாயிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஸ்கீமா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. யூஸ்வலா இந்த கவர்மெண்ட்ல இருந்து தராங்க அப்படின்னா நம்ம பிஎஃப் தான் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை பிடிச்சிட்டு பென்ஷனா கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஆனா என்பிஎஸ் பிஎஃப்ல இருந்து எப்படி வேரி ஆகுது? எனக்கு ஒரு என்பிஎஸ் ஸ்கீம்ல இருக்கிறதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது? ஸோ என்பிஎஸ் பிஎஃப் பார்த்தீங்கன்னா பிஎஃப் வந்து பென்ஷன் ஃபண்ட், கரெக்டா? பென்ஷன் ஃபண்ட்ல வந்து எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிஎஃப் இல்ல எவ்வளவு பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்க இந்த எம்ப்ளாயி கிட்ட ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, வேற எம்ப்ளாயி நீங்க எம்ப்ளாயி மாறுறீங்கன்னா அந்த எம்ப்ளாயர் கிட்ட இன்னொரு அக்கௌண்ட்டும் வச்சுக்கலாம். பட் அட்வைசபிள் இஸ் இந்த ஒரு அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அதை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு எம்ப்ளாயர் கிட்ட எடுத்துட்டு போறது தான் உங்களுக்கு பெனிஃபிஷியல். ஸோ என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே அக்கௌண்ட் தான், ஒரு பேனுக்கு ஒரு அக்கௌண்ட். நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ண முடியாது. ஸோ என்னோட என்பிஎஸ் அக்கௌண்ட் எவ்வளவு என்பிஎஸ் அக்கௌண்ட் இருக்கு, எங்க இருக்கு, நமக்கு அந்த கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸோ கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண, நீங்க கான்ட்ரிபியூட் இண்டிவிஜுவலாவே பண்ணலாம், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு இல்லை. கார்பரேட் என்பிஎஸ்ல மட்டும்தான் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஸ் பாசிபிள். எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 10% ஆஃப் யுவர் பேசிக் டிஏ வந்து மேக்ஸிமம் 10%, அதாவது கார்பரேட் எம்ப்ளாயர் உங்களுக்கு என்பிஎஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே. இப்போ என்பிஎஸ் ஓட ரிட்டையர்மெண்ட்கான ஸ்கீம் அப்படின்னு பாக்குறோம். இது பேசிக்கா எப்படி ஒர்க் ஆகும் மேம்? என்பிஎஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், கரெக்ட். ஸோ பேசிக்கலி நம்ம ரிட்டையர்மெண்ட்னா என்ன, நம்மளுக்கு ஒர்க்கிங் லைஃப் முடியுது. ஸோ நம்மளுக்கு இன்கம் கம்மியாக போறது, சேலரின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வர போறது இல்லை, நம்மளா சேர்த்து வச்சா உண்டு இப்போ இருக்கிற எல்லா பிரைவேட் செக்டருக்கும். ஸோ மாசம் சேலரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இஸ் கால்ட் பென்ஷன், கரெக்டா? ஸோ அந்த பென்ஷனை ஒரேடியா நம்ம லம்சமா இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கரெக்டா? ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே ஜாப்ஸ்ல வந்து மோர் தென் 5 years எல்லாம் இருக்கிறது இல்லை, 5 வருஷம் ஆனோம் கிராஜுவேட்டின்னு கிடைக்கிறதுக்கு. ஸோ 5 வருஷம் ஆய ஒரு லம்சமா நம்மளுக்கு கையில கிடைக்காத போது எங்கிருந்து நம்மளுக்கு மந்த்லி இன்கம் வரும்? ஸோ அந்த மந்த்லி இன்கம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஒரு கார்பரேட் பில்ட் பண்ணோம். அந்த கார்பரேட் பில்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா 60 yearsல இருந்து நீங்க மந்த்லி விட்ராயல்ஸா எடுக்கலாம். ஒரு லம்சமா ஒரு பார்ட்டா எடுத்துட்டு மீதி ஆன்யூட்டியா மந்த்லி நீங்க விட்ராயல்ஸா எடுக்கலாம். அதுக்கு தான் மெயின் இந்த ஸ்கீம் டிசைட் பண்ணியிருக்கு. ஓகே. இப்போ நான் இதுல வந்து மாசம் மாசம் பணம் கட்டுறேன், அந்த பணம் எங்க இருக்கும், அது எப்படி மல்டிப்ளை ஆகுது? ஸோ என்பிஎஸ் வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி, அப்புறம் கவர்மெண்ட் கார்பரேட் டெட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அதாவது இசி கார்பரேட் டெட் அண்ட் ஜி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இசிஜி நம்மளுக்கு எப்படி மாதிரி இசிஜின்னு இருக்கோ அதே மாதிரி தான் இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும். இந்த ஈக்விட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் இது கார்பரேட் டெட்னு சொல்லும் போது சில பேருக்கு ஈக்விட்டியா மார்க்கெட்ல இதுனா எப்படியோ நம்ம காசு நம்ம கையில கிடைக்குமா கிடைக்காதுன்னு கொஞ்சம் டென்ஷன் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று நினைச்சுக்கோங்க, இது வந்து கவர்மெண்ட் லிங்க்டு, ஓகே? அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது டைம். அந்த டைம் ஃப்ரேம் நம்ம என்பிஎஸ்க்கு கொடுக்குறோம். பிகாஸ் நம்ம யங் ஏஜ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா 6 years வரைக்கும் இட் இஸ் அ லாங் டைம். ஒரு பர்சன் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணதே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா 6 years இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35 years அவங்களோட
இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பேன் ஆயிடும். ஸோ இட் இஸ் அ குட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு இதுல 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு டூ இட் யோர் செல்ஃப். ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 35 இயர்ஸ் இருக்கிற பர்சன் வரைக்கும் மேக்ஸிமம் நீங்க 50% ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாம். 30% கார்பரேட் டெட்லையும் 20% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லையும். உங்க ஏஜ் இன்க்ரீஸ் ஆக ஆக 2% ஈக்விட்டியில இருந்து கம்மி பண்ணிடுவாங்க, 1% கார்பரேட் டெட்ல இருந்து கம்மி பண்ணிட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ 3% எவ்ரி இயர் உங்களுக்கு 1 இயர் இன்க்ரீஸ் ஆக 3% இந்த ரெண்டுத்துல இருந்து கம்மி ஆயிட்டு 3% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு வரும். ஓகே, ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சேஃப் ஆயிட்டே வரும். இது 55 இயர்ஸ் வரைக்கும் இந்த சேஞ்சஸ் ஆகும். ஸோ 55ல இருந்து 60 இயர்ஸ்ல உங்க போர்ட்ஃபோலியோ பேலன்சிங் எப்படி இருக்கும்னா 10% ஈக்விட்டி, 10% கவர்மெண்ட் 10% கார்பரேட் டெட் அண்ட் மீதி 80% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருக்கும். ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டினா இட் இஸ் சேஃபஸ்ட் இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னா சேஃப். ஸோ மோஸ்ட் சேஃபஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் ஃபாலோ பண்றாங்க. இது ஆட்டோ மோட்ல. இதுவே நீங்களே ஆக்டிவ் மோட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயார். 70% வரைக்கும் மேக்சிமம் நீங்க ஈக்விட்டிலையும் 30 மீதி இருக்கிற 30% நீங்க டிவைட் பண்ணிட்டு கார்பரேட் டெட்லையும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த மெத்தட் வேணாம், கொஞ்சம் ரிஸ்க் கம்மியா எடுக்கலாமே, மார்க்கெட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இல்ல ரொம்ப ஹையா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க அகைன் இந்த 70% இருக்கிறது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஒருத்தர் நினைக்கிறாரு நான் என்னது டூ இட் யோர் செல்ஃப் தான் பண்ண போறேன், ஆனா இவ்வளோ ரிஸ்க் எல்லாம் வேணாம், பட் எனக்கு இந்த ரிட்டர்ன் என்ஜாய் பண்ணனா நீங்க மேக்ஸிமம் கவர்மெண்ட் செக்யூரிட்டில இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிறதுல போர்ஷன் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும், என்னால மேனேஜ் பண்ண முடியும்னா நீங்க ஆக்டிவ் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நான் கவர்மெண்டே எப்படி எனக்கு என்னோட ஏஜுக்கு ஏத்த மாதிரி கவர்மெண்டே டிசைட் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஆட்டோ மோட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்க இப்ப ஈக்விட்டில இதுக்கு எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. யூஸ்வலா நான் பங்குச்சந்தையில முதலீடு செய்யறேன் இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு செய்யறேன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. நான் போக படத்தை அவங்க மேனேஜ் பண்ணி ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்ப என்பிஎஸ்ல எடுத்துக்கிட்டேன்னா நான் கட்டுற பணத்தை யாரு மேனேஜ் பண்ணுவா, அதை ஈக்விட்டில அவங்க ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கு என்னெல்லாம் நார்ம்ஸ் வச்சிருக்காங்க? ஸோ இது பேசிக்லி என்பிஎஸ் இஸ் மேனேஜ் பை ட்ரஸ்ட் அண்ட் இட் இஸ் கவர்ன் பை எஃப்பிஎஃப்ஆர்டின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த அத்தாரிட்டிஸ் வில் பி அப்பாயிண்டிங் ஃபண்ட் மேனேஜர்ஸ். 11 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க தான் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓவரால் மேனேஜ் பண்ணுவாங்க. தே வில் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ். பேசிக்லி அகைன் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இங்கேயும் அனலைஸ் டீம் இருக்கும். தே வில் அனலைஸ் ஓவர் த ஃபண்ட்ஸ். நீங்க சூஸ் பண்ற மாதிரி ஈக்விட்டி, டெட் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல டிவைட் பண்ணிட்டு தே வில் அனலைஸ் அக்கார்டிங்லி அண்ட் இன்வெஸ்ட் இட். இப்போ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ரிட்டையர்மெண்ட்ல இந்த பணத்தை எடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் லாக்இன் ஆகி இருக்குமா, இல்ல நடுவுல எனக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கு அப்படின்னா என்னால இந்த பணத்தை எடுத்துக்க முடியுமா? ஸோ இது ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் இதுல 2 ஆப்ஷன் இருக்கு, டயர் 1, டயர் 2ன்னு. டயர் 1ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக்இன் 60 இயர்ஸ் இருக்கு. ஓகே, டயர் 2ல உங்களுக்கு அந்த லாக்இன் பீரியட் இல்ல. ஸோ இதுலயும் டயர் 1லையும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் ஆப்ஷன் என்னன்னா 25% வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, 3 times of the full span of the NPS நீங்க 3 times வரைக்கும் வித்ட்ரா பண்ணிக்கலாம் with a gap of 5 years நடுவுல. ஃபர்ஸ்ட் வித்ட்ராயல்ல இருந்து 5 years நெக்ஸ்ட் வித்ட்ராயல், அதுக்கப்புறம் 5 years நெக்ஸ்ட் வித்ட்ராயல் நீங்க பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 25%. பட் அது கூட சும்மா நீங்க வித்ட்ரா பண்ணிக்க முடியாது. there are certain criterias like எஜுகேஷன், குழந்தைக்கு எஜுகேஷனுக்காக நான் வித்ட்ரா பண்றேன், அந்த மாதிரி certain classified வித்ட்ராயல்ஸ்க்கு மட்டும் தான் நீங்க வித்ட்ரா பண்ண முடியும், இல்லாட்டி வித்ட்ரா பண்ண முடியாது. பிகாஸ் மெயின் எய்ம் ஆஃப் த ஸ்கீம் என்ன? பென்ஷன். ஸோ பென்ஷனை தாண்டி நடுவில் எடுக்கணும்னா வேலிடான ரீசனா இல்லாம எடுக்க முடியாது. இப்போ இதுல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயே நம்ம பார்த்தோம், டியர் 1 இருக்கு, டியர் 2 இருக்கு, ஆட்டோ பிளான், டிஐஒய் இதெல்லாம் பார்த்தோம். நான் 60 இயர்ஸ் வரைக்கும் இதெல்லாம் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டா ஒரு கார்பஸும் பில்ட் ஆயிடுச்சு. இதுல இருந்து எனக்கு எப்படி பென்ஷன்ஸ் கிடைக்கும்? ஸோ நீங்க 60 இயர்ஸ் ஆன உடனே உங்களுக்கு 60% ஆஃப் த கார்பஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஒருத்தர் 3,00,000 rupees மந்த்லி 25 இயர்ஸ்ல இருந்து சேவ் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. அவரோட 60th இயர் வரைக்கும் சேவ் பண்ணிட்டு வரும்போது 3 years வித்தவுட் இன்க்ரீஸே பண்ண மாட்டேங்கிறார். மாசம் 3,000 ரூபாய் தான் சேவ் பண்றாருன்னா அப்ராக்சிமேட்லி 1.65 crores இருக்கும். ஓகே, அட் ஒரு 12% ரேட்ல.
ஸோ அந்த ரேட்ல அவங்க 1.6 crores இருந்து அவர் 60% வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, வித்ட்ரா பண்ணிட்டு இட் இஸ் கம்ப்ளீட்லி டாக்ஸ் ஃப்ரீ. ஓகே. அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட். மீதி இருக்கிற 40%ல அவரை ஆன்யூட்டி சூஸ் பண்ணணும். அதாவது மந்த்லி ஒரு வித்ட்ராயல் ஆப்ஷன். அப்போ என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுல இருந்து அங்க ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு அந்த வித்ட்ராயல்ஸ் எடுத்துக்கலாம். இட் வில் பி தேர் ஃபார் இஸ் லைஃப் டைம். ஓகே, அது இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்த உடனே அவங்களோட நாமினிக்கு அந்த அமௌண்ட் போகும். அதுதான் இந்த ஸ்கீம்ல வித்ட்ராயல் இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கு. இல்ல 60-40 அப்படிங்கிறது ஃபிக்ஸட் பெர்சன்டேஜா இல்ல நம்ம சூஸ் பண்றதா? இது வந்து ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் தான். 40% இருந்தா ஆன்யூட்டி கொடுப்பாங்க. இந்த 60% வந்து நீங்க ஃபுல் உங்களுக்கு வேண்டாம் நீங்க நினைக்கிறீங்களா அந்த ஃபண்ட்லயே இருக்கும். அது ஏஜ் ஆஃப் 70 அப்போ நீங்க தோன்ற மாதிரி அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இந்த ரிமைனிங் 40%ல இருந்து நமக்கு மந்த்லி பென்ஷன்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. இது மார்க்கெட்ல தான் இருக்குமா? அந்த பணம் மல்டிப்ளை ஆகுமா? இல்ல இந்த கார்பஸ் ஃபிக்ஸ்டா தான் இருக்குமா? இது வந்து மார்க்கெட்ல தான் இருக்கும். பேசிக்கலி இது வந்து மார்க்கெட் லிங்க் தான். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஆஃப்டர் தட் எக்ஸ்போஷர் வந்து ஈக்விட்டியில கம்மியா இருக்கும். 10% சொன்னா இல்லையா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் தான் மெயினா இருக்கு. ஸோ அதுல இருந்து தான் நம்மளுக்கு வித்ட்ராயல்ஸ் வரும். ஓகே, இது SWP மாதிரி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? கரெக்ட். SW சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயலா நம்மளுக்கு மந்த்லி ஆன்யூட்டி இஸ் வாட் மந்த்லி நம்மளுக்கு வர அமௌண்ட் தான். ஸோ கண்டிப்பா இது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளானா நீங்க நினைச்சுக்கலாம். என்னோட கார்பஸும் மல்டிப்ளை ஆகும். ஸோ அந்த பை த எண்ட் ஆஃப் நீங்க நாமினிக்கு போகும்போது கண்டிப்பா கார்பஸ் க்ரோ ஆயிட்டு தான் வரும். சரி, அப்ராக்சிமேட்லி மார்க்கெட் லிங்க்னு சொல்லும் போது இதோட ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா கூட ஒரு 10 to 12% கண்டிப்பா ஓவர் த இயர்ஸ் கொடுத்துருக்கு. இது 2009ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 12% தாராளமா இந்த மார்க்கெட் லிங்க்டா இருக்கனால கண்டிப்பா கொடுத்துருக்கு. இப்போ நம்ம NPSல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க? எனக்கு கம்பெனில இருந்து அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணல. நான் ஒரு இண்டிவிஜுவலா NPSல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு? ஸோ என்பிஎஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி யார் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. நீங்க வந்து எம்ப்ளாய்டா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கூட நீங்க என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா பேன், ஆதார் அண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இது மூணுமே இருந்தா நீங்க ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் டைரக்ட்லா enpsaccount.com போயிட்டீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்களோட நெட் பேங்கிங்ல லாகின் பண்ணிட்டு ஒரு என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் நான் ஸ்பெசிஃபிக்லி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லணும்னா, சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல ஐ வில் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒரு அவங்களோட இன்கம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆர் ஹஸ்பண்ட் வந்து இன்கம் அதிகம் ஆயிடுச்சுன்னு ஒரு நல்ல ஜாப்ல இருக்காரு, அதனால வைஃப் வந்து வேலைக்கு போலனா, ஸோ அந்த இன்கம்காக தேர் லூசிங் ஒன் இன்கம் இல்லையா. அண்ட் ஹீ திங்ஸ் ஷீ ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபார் ஹர் செல்ஃப். அவங்களுக்கும் பென்ஷன் வரணும். இதற்கு இவர் பிளான் பண்றாரு, அவங்களுக்கும் ஏதாவது பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா கண்டிப்பா இவர் கான்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் பீரியட் ஆஃப் டைம் at her 60th age she can start withdrawing. அவங்களுக்கும் ஒரு பென்ஷன் வரும். ஸோ she will also feel happy. So anybody can open this account. Even as we have discussed earlier also, NPS Vatsalyaன்னு இருக்கு. That is for a minor child. So ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்தே NPS account ஓபன் பண்ணலாம். இப்ப நான் NPS அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன், மந்த்லி கட்டிட்டு இருக்கேன். ஆனா திடீர்னு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ஏதாவது ரீசன்ஸ்னால என்னால பே பண்ண முடியல அப்படின்னா என்னால அதை பாஸ் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது பெனால்டிஸ் இருக்குமா? ஸோ என்பிஎஸ் அக்கௌண்ட் நடுவில் பே பார்த்தீங்க ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல மினிமம் 1 கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். மினிமம் ஆஃப் 500 rupees. அந்த மினிமம் கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். நீங்க நடுவில் உங்களால பே பண்ண முடியலனாலும் நோ ப்ராப்ளம். பட் ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 1 கான்ட்ரிபியூஷனும் 500 rupees கண்டிப்பா இருக்கணும். அவ்வளவுதான், பெனல்ட்டி அதுக்கு வராது. அந்த கான்ட்ரிபியூஷன் இல்லாட்டி தான் ஒரு 100 rupees பெனல்ட்டி போடுவாங்க. மார்க்கெட்ல PF இருக்கு, EPF இருக்கு, அப்படி இல்லைன்னா NPS இருக்கு, கவர்மெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்றதுலயே. இதுவும் தானே நமக்கு நிறைய ஈக்விட்டி எக்ஸ்போஷர்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது NPS எப்படி ரேங்க் பண்ணலாம்? NPS PPF, EPF அண்ட் நம்ம NPS பார்க்க. ஓகே. ஸோ EPF அண்ட் PPF பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ் கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு. 1.5 lakhs தான் நீங்க மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ PPFல வந்து 1.5 lakhsனா ஒரு வருஷத்துக்கு நம்மளோட இன்கம் ரேஞ்ச் ஏறிட்டு போறது, நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ரேஞ்சும் ஏறிட்டு போறது. ஸோ 1.5 lakhs நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்தேன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ரீச் அட் ரிட்டைர்மெண்ட்டுக்கு எனக்கு தேவையான அளவுக்கு ரிட்டர்ன் வரப்போறது இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம் இதுல என்னன்னா, ஒரு NRI கூட NPS ஓபன் பண்ணலாம். PPF வந்து NRI ஓபன் பண்ண முடியாது. they can't hold a PPF account in India. ஸோ அந்த ஆங்கிள்லயும் NRI ஊரை விட்டு இந்த நாட்டை விட்டு போறாரு அண்ட் he thinks ரிட்டையர்மெண்ட்டுக்கு I want to settle back in my country அப்படின்னு நினைக்கிறாருன்னா
இந்த என்பிஎஸ் அக்கௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு he can also enjoy that return of the annuity after retirement. பிபிஎஃப்க்கும் இபிஎஃப்க்கும் ஒரு இது என்னன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றது தான் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒரு ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்ரி குவார்ட்டர் சேஞ்ச் பண்றாங்கன்னா அது மாறும். பட் இது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும், என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மார்க்கெட் லிங்க்னால இட் வில் வேரி. ஓகே, த மார்க்கெட்ஸ் ஆர் பெர்ஃபார்மிங் வெல் அண்ட் நம்ம இந்தியா க்ரோத் ஸ்டோரி, வேர் அ டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்ட்ரி க்ரோத், நம்ம மார்க்கெட் க்ரோத் ஆகும்போது என்பிஎஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஐ எம் கிவிங் யூ பேசிக் எக்ஸாம்பிள். இந்த லாஸ்ட் 10 to 15 years we are just growing and we have reached a good point right now. நம்மளோட economy is developed. It's one of the largest growing economy, largest வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது and we are going to overtake one of major economies in the world in the next coming years. ஸோ இதோட ரிட்டர்னும் கண்டிப்பா அதிகமாகும். ஸோ கம்பேரிட்டிவ்லி ரிட்டர்ன் வைஸ் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அண்ட் இபிஎஃபோட என்பிஎஸ் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டாக்ஸேஷன்ஸ். நீங்க சொன்னீங்க நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு 60% ஆனுவிட்டி எடுக்கும்போது நமக்கு இதுல டாக்ஸ் இருக்காது, டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு. நான் பே பண்ற அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் இருக்குமா கம்பேரிட்டிவ்லி? ஏன்னா நமக்கு மார்க்கெட் லிங்க் அதிகம் போது கேபிட்டல் கெயின்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டாக்ஸேஷன் இதுல எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ மார்க்கெட் லிங்க் கேபிட்டல் கெயின்ஸ் இட்ஸ் a good question, பட் நம்ம வந்து இதுல இருந்து விட்ராயல் வந்து எடுக்க போறது இல்ல. ஓகே, 60th இயர்ல இருந்து அண்ட் தே ஆர் சேயிங் தட் 60th இயர்ல நீங்க விட்ராயல் பண்ணும்போது 60% உங்களுக்கு நோ டாக்ஸ். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டாக்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த நடுவுல பீரியட்ல இதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கான்னு பார்க்கலாம். என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நீங்க ஓல்டு ரெஜிம்யா சூஸ் பண்றீங்கன்னா இதுல கான்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட். ஸோ ஓல்டு ரெஜிம்ல நம்மளுக்கு டிடக்ஷன்ஸ்ல ஏடிசின்னு ஒன்று இருக்கு. நீங்க இந்த டியூஷன் ஃபீஸ், இன்சூரன்ஸ் பே பண்ணீங்க, அதெல்லாம் டிடெக்டபிள்ஸ் 1.5 lakhs வரைக்கும் டிடெக்ட் பண்ணாங்க. அதுக்கும் மேல, அதாவது above 1.5 lakhs வந்து நீங்க என்பிஎஸ் டிடக்ஷனா எடுத்துக்கலாம். 80CCD 1Bல 50,000 மேக்ஸிமம். என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் உங்களோட டிடெக்டபிள் வந்து 50,000 இன் ஓல்டு ரெஜிம். இதுவே நியூ ரெஜிம்ல ஆப்ஷன் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டிடெக்டபிள்ஸும் இல்லை. கரெக்டா? ஸோ நியூ ரெஜிம்ல என்ன ஒரு ஆப்ஷன், என்பிஎஸ்க்கு மட்டும் ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்ன பெனிஃபிட்னா, இதுவே உங்களோட என்பிஎஸ் வந்து கார்பரேட் என்பிஎஸ்னு வச்சுக்கோங்க. வாட் யுவர் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூட்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 50,000. அதாவது கார்பரேட் என்பிஎஸ்ல 50,000 வரைக்கும் நீங்க நியூ ரெஜிம்ல கிளைம் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் அ நார்மல் என்பிஎஸ் கிளைம் பண்ண முடியாது. பட் கார்பரேட் எம்ப்ளாயினா, கார்பரேட் என்பிஎஸ் வச்சிருக்காங்கன்னா அது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். அது 80CCD 2. என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நிறைய இன்சைட்ஸ் சொன்னீங்க. குறிப்பா என்பிஎஸ்ல ஏதாவது ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னா ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சொல்லிட்டு இல்ல. இட்ஸ் பேசிக்கலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். நான் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றேன்? ரிட்டையர்மெண்ட்காக. என்னோட ஏஜ் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னா ஐம் குவைட் யா. ஸோ நான் யங் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா இட் இஸ் பெட்டர் யூ ஸ்டார்ட் வித் அ ஹையர் எக்ஸ்போஷர் டு ஈக்விட்டி. யூ சூஸ் யுவர் ஆக்டிவ் பிளான், நாட் அன் ஆட்டோ பிளான். நீங்க 50% ஈக்விட்டினா ஒரு லாங் டேர்ம், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 35 years ஏர்னிங் ஏஜ் இருக்கு. 35 years ஏர்னிங் ஏஜ்ல 70% ஈக்விட்டி இஸ் நத்திங். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் 70% ஈக்விட்டி. இல்ல ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றேனே, 100 minus your ஏஜ் எடுத்துக்கோங்க. தட் அண்ட் அந்த பெர்சன்டேஜை உங்களோட ஈக்விட்டி எக்ஸ்போஷரா வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் நீங்க ஈக்விட்டி எக்ஸ்போஷரா வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் கிளாஸஸ்ல நீங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா. ஸோ நான் கவர்மெண்ட் ஓரியன்ட் மட்டும் போறீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் will give you approximately, government interest rate will give you approximately 7 to 8%. That is good. But when you are young and you want to work towards your retirement, உங்களுக்கு ஈக்விட்டி எக்ஸ்போஷர் அதிகமா இருந்தாதான் அந்த ரிட்டர்னும் அதிகமா வரும். ஸோ அந்த எக்ஸ்போஷர் அதிகமா வச்சுக்கிட்டீங்கன்னா இட் will be better. இதுல ரெட் ஃபிளாக்னு சொல்லிட்டு இல்ல. ஓகே, என்பிஎஸ் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இப்போ பேங்க்ஸ்லயும் அந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, brokerage ஆப்ஸும் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாம நம்ம என்பிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் போயிட்டு இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியுது. இப்படி டிஃபரெண்ட் சேனல்ஸ் இருக்கு. இதுல எந்த சேனல் நான் சூஸ் பண்றேன் அப்படிங்கறத பொறுத்து இதோட ரிசல்ட் வந்து மாறுமா? உங்களோட இதுல வந்து எந்த சேனல் சூஸ் பண்றீங்கன்னு உங்களோட ரிசல்ட் மாறாது. எந்த ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்றீங்கன்னு உங்களோட ரிசல்ட் மாறும். அதாவது 11 ஃபண்ட் ஹவுசஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா இதுல ஐசிஐசிஐ இருக்கலாம், டாடா இருக்கலாம், HDFC இருக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இவங்க நீங்க எந்த ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்ணி, பிகாஸ் ஈச் ஃபண்ட் மேனேஜர் ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க.
இந்த ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்குன்னா அதே ஸ்டாக் இந்த போர்ட்ஃபோலியோல செகண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ஃபண்ட் மேனேஜர் எப்படி சூஸ் பண்றாங்களோ அந்த போர்ட்ஃபோலியோவை அது பேஸ் பண்ணி தான் என்பிஎஸோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எந்த ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்றீங்களோ பேஸ்ட் ஆன் தட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்கலாம், நான் வந்து இதுல பெர்ஃபார்மன்ஸ் 1 இயரா நான் பார்த்துட்டு இருக்கேன், இப்படி இருக்கு, அந்த நெக்ஸ்ட் ஃபண்ட் 2ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு நமக்கு தோணும். இல்ல நம்ம ஃப்ரெண்டே இன்னொரு போர்ட்ஃபோலியோ வச்சிருப்பாரு, அவர் சொல்லுவாரு நான் வந்து இது சூஸ் பண்ணேன், இதுல ரிட்டர்ன் நல்லா இருக்கு, நீ அதை வச்சிருக்கேன்னு கேட்கா. ஸோ நான் சேஞ்ச் பண்ணலாமான்னு நினைப்பீங்க, கண்டிப்பா சேஞ்ச் பண்ணலாம். யூ கேன் சூஸ் பிட்வீன் ஒன் ஃபண்ட் டு another வித்தவுட் எனி எக்ஸ்பென்சஸ் ஒரு பெனல்டி ஆஃப் ஷிஃப்டிங். உங்களுக்கு எப்போ வேணாலும் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஃபண்ட் ஹவுஸ் பிடிக்கல, நான் இன்னொரு ஃபண்ட் ஹவுஸ் சூஸ் பண்ணிக்கலனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் சேஞ்ச் பிட்வீன் ஸ்கீம்ஸ், அதாவது ஆக்டிவ் மோட் டு auto mode or auto mode to active mode depending upon your requirement or how your mindset is at that time. ஓகே. ஸோ நான் என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ஃபண்ட் மேனேஜர் கிட்ட நான் என்பிஎஸ் போட போறேன் அப்படிங்கறத சூஸ் பண்ணணுமா? கண்டிப்பா சூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஃபண்ட் ஹவுஸ் நீங்க சூஸ் பண்றீங்களோ பேஸ்ட் ஆன் தட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஆப்ஷன் யூ கேன் இன்வெஸ்ட் இன் எனி பேங்க்ஸ். எல்லா பேங்க்ஸும் இந்த ஆஃபர் டிஃப்ரெண்ட் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் சூஸ் பிட்வீன் தட். ஃபைனலா இப்போ எனக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம முதல்லயே பேசின மாதிரி பிபிஎஃப், இபிஎஸ் இது எல்லாத்தையும் தாண்டி ஈக்விட்டி எக்ஸ்போஷர் இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நான் ரிட்டையர்மெண்ட்க்கு சூஸ் பண்ண போறேன் அப்படின்னாலே நான் டைரக்ட் ஈக்விட்டி தான் சூஸ் பண்ணலாம். இதுல 70% எக்ஸ்போஷர் தராங்க அப்படின்னா நான் அதே 70% டைரக்டா மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது மற்ற ஆப்ஷனை விட நான் ஏன் என்பிஎஸ் ப்ரிஃபர் பண்ணணும்? ஸோ டைரக்ட் ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து வாலட்டிலிட்டி அதிகம், கரெக்டா? ஏன்னா நீங்க வந்து அங்க மல்டி கேப் இருக்கு, லார்ஜ் கேப் இருக்கு. அதாவது நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்விட்டி சொல்றேன். டைரக்ட் ஈக்விட்டி நீங்க ஸ்டாக்ஸ் பிக் பண்ணீங்கன்னா அது கூட கான்சென்ட்ரேட்டடா போயிடும். அதாவது நீங்க எந்த கம்பெனி வாங்குவீங்க, எந்த ஷேர் மார்க்கெட், எந்த ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஐடிசி வாங்குவீங்களா இல்ல பிரிட்டானியா வாங்கணுமா, நெஸ்டே வாங்கணுமா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஈவன் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கூட லார்ஜ் கேப் இருக்கு, மிட் கேப் இருக்கு, ஸ்மால் கேப் இருக்கு, மல்டி கேப்னு சொல்றாங்க, ஃபிளெக்சிபிள், இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதர் நீங்களே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா என்பிஎஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ. இஃப் யூ வாண்ட் டு சூஸ் இந்த ஈக்விட்டி எக்ஸ்போஷர், பியூர் ஈக்விட்டி எக்ஸ்போஷரோட நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நீங்க பாக்குறீங்கன்னா இட் இஸ் பெட்டர் யூ கோ டு அன் அட்வைசர். ஸோ அவங்க உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் டு பிக் தேன் டூயிங் இட் யோர் செல்ஃப். என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா ஒரு ஓவரால் பிக்சர் கொடுத்துருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.